இந்தியாவில் அனைத்து கட்சிகளையும் அடித்து நொறுக்கிய கட்சியால் தொண்டர்களால் உருவான அதிமுகவை அசைக்கக்கூட முடியவில்லை என முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக தலைமை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு அனைத்து கட்சிகளும் அடித்து நொறுக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பண்ண மாட்டீங்களா? என்ன காரணம்? இது தொண்டர்கள் நிரம்பிய இயக்கம், தலைவரை நம்பி இல்லை இந்த இயக்கம், தொண்டர்கள் பலம். இன்றைக்கு ஒரு தொண்டர், அடிமட்ட தொண்டர் இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர். இது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு நேற்று வரை நம்மை குறை சொல்லி கொண்டிருந்தாங்க. டிவியில பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. ஏன் இன்றைக்கு ஆழத்திரியார் முதல்வர் ஸ்டாலின் அப்பப்போ சொல்வார், கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி. அந்த ஸ்டாலினே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு இன்னைக்கு? என்ன சொல்றாரு? பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது. இன்னைக்கு அத்தனை பேரும் சொல்றாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர், ஒரு இயக்கத்துடைய அதிகாரமிக்க தைரியமான ஒரு பொதுச் செயலாளரை முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. உண்மையே இல்லையா? உண்மையே இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நாம் உள்ள இருந்து பார்க்கிறோம். ஆனா அத்தனை அச்சுறுத்தல் மிரட்டலுக்கும் அடிப்படையாமல் இந்த இயக்கம் இருக்கணும், இந்த ரெட்டலை இருக்கணும். அம்மா போல 100 ஆண்டு காலத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வந்து மக்கள் பணி ஆற்றணும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை இன்னைக்கு கட்டி காப்பாற்று கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற பல்வேறு போராட்டம், எதிரி மட்டும் இல்ல, துரோகி துரோகி துரோகி. எந்த இரட்டையால பேரு, புகழ், சொத்து, பதவி, முதலமைச்சர் பதவிக்கு அனுமதித்த அந்த துரோகி ஏற்கனவே இந்த இரட்டை சின்னத்தை முடக்கிறான். மீண்டும் முடக்குவதற்கு கடிதம் கொடுத்திருக்கார். இந்த சூழ்நிலையிலும் அத்தனையும் எதிர்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது என்றால் உங்களை போன்ற தொண்டருடைய பலத்தாகத்தான். ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல், உயிர் நாடியான தேர்தல். நாம் யார் என்பதை, இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி ஒற்றை தலைமை கொண்டு வந்து இழந்த சின்னத்தை மீட்டெடுத்து நாம் காட்டியிருக்கிறோம்.